ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஸ் கிச்சன் லவ் சேனல். இன்னைக்கு என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. பூசணிக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணியிருக்கேன். பூசணிக்காய் சாம்பாருக்கு கொஞ்சமாக பூசணிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகா ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். நான் கருவேப்பிலை, பச்சை மிளகா மட்டும்தான் போட்டு தாளிப்பேன். அதுக்கு வேறு என்ன தாளிப்பு கொடுக்குறேன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு உளுந்து சிறுஞ்சீரகம் போட்டுக்கிட்டேன். அடுத்து பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா அது பொரிஞ்சு வந்ததும், பூசணிக்காவ கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? அத போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம், கொஞ்சமா அதில நான் உப்பு போட்டுக்கிறேன். அண்டு மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கிட்டு நல்லா அத இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா வதங்குனதுக்கப்புறம் வெந்த பருப்பு எடுத்து அதில போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், அத இறக்கி நம்ப நெய் விட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதில கொஞ்சமா கொத்தமல்லி இல போட்டுக்கலாம். சூப்பரா இருக்கும். பூசணிக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. பூசணிக்காய் செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போறேன். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு உருளைக்கிழங்க கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்கிறதுக்காக. கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, கடுகு, உளுந்து, சோம்பு இருக்கு இல்லையா? சோம்பு பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். தாளிக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, சோம்பு போட்டு நல்லா நல்லா வெடிச்சு வந்ததும், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா வெடிச்சு வந்ததும் உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதில பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அத இப்போ எல்லாத்தையும் எடுத்து உருளைக்கிழங்கோட மிக்ஸ் பண்ணி, நம்ப அத நல்லா வதக்கிக்க போறோம். நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுடுறேன். மூடி வச்சத நான் எடுக்காம விட்டுட்டேன். அது நல்லா ரெடி ஆனதும், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதில நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு, கொஞ்சமா சாதம் அதில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் நெய் கொஞ்சமா விட்டு, அத நல்லா கிளறி விட்டு, அத மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்ல வாசனையாவும் இருக்கும். நெய் விட்டு நம்ம சாப்பிடும்போது சூப்பராவும் இருக்கும். ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க. இது சூப்பரா இருக்கும். இந்த சாம்பாரு, இந்த உருளைக்கிழங்கு பொரியலும் நம்ம ஆக்சுவலா எல்லாருமே செய்றது தான். சூப்பரான காம்பினேஷன் இது. நீங்களும் செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் எனக்கு பெனிஃபிட்டா இருக்கும். நல்லாவும் எனக்கு ரீச் கிடைக்கும். ஸோ மறக்காம என்னோட சேனல நீங்க சப்போர்ட் பண்ணணும். நெறையா பேர் பார்க்குறீங்க. பட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏன்னா வியூஸ் வந்தா மட்டும் போதாது இல்லையா? சப்ஸ்கிரைப்பும் வந்தா தானே எனக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும். பரவால்ல நம்மளோட வீடியோவ லைக் பண்ணி பார்க்குறாங்கன்ட்டு. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிமிஸ் கிச்சன் லவ் சேனல அ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.